वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यचतुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 27, 28 அண்டு 29, இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்பில் நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? பிராதரம் தைதோ பிராத்து சௌபிராத்திர மனதருடயன் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அடுத்த பாதம் இந்த இந்த ஸ்லோகங்களோட தொடர்புடையது. ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராண சமாஹிதா. ஸ்லோகம் நம்பர் 26 என்ன? பிராதரம் தைதோ பிராத்து சௌபிராத்திர மனதருடயன் ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராண சமாஹிதா அப்படிங்கிற அந்த 26வது ஸ்லோகம் நம்ம கடைசியா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, அதாவது அதற்கு முன்னாடி 25வது ஸ்லோகம் என்ன? தம் பிரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமக ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரா நந்தவர்தனஹா. அதை தொடர்ந்து பிராதரம் தைதோ பிராத்து சௌபிராத்திர மனதருடயன், அது வரைக்கும் அதனுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்தது? வினதா சுமித்ரானந்ததாயகா பிரியா. யாரு? பிராதா லக்ஷ்மணஹா. ஸ்நேகவசீபூதா நாம ஸ்நேகாத் வினய சம்பன்னஹா நாம ஸ்நேகவசீபூதா வனம் கச்சந்தம் ராமம் அனுஸ்ருதவான், அவரை பின்தொடர்ந்தார். யாரு? லக்ஷ்மணா, தன்னுடைய பிராதா லக்ஷ்மணா. ஸ்நேகவசீபூதா, அப்பேற்பட்டவர். அது மாத்திரமல்ல, சுமித்ரானந்ததாயகா, என்ன அர்த்தம்? சுமித்ரா நந்தவர்தனா, அப்படிப்பட்டவள். அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மணன் ராமரை பின்தொடர்ந்தார். கச்சந்தம் ராமம் அனுசிருத்தவான்னு பார்க்கும். அதை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? அந்த 26வது ஸ்லோகத்துல 2 லைன் இருக்கு. ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராணசமாஹிதா அப்படிங்கிறதோட என்ன பண்ண போறோம்? இந்த 27வது ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். 26 என்ன? பிராதரம் தைதோ பிராத்து சௌபிராத்திர மனதருடையன்னு. அதனுடைய மீதி என்ன? ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராண சமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமாவது அப்படிங்கிறது 27வது ஸ்லோகம். 28 அது தொடர்ந்து சீதா பியனுகதாராமம் சசினம் ரோஹிணி யதா. அதற்கு அடுத்த லைன் அதுக்கு அடுத்த 29வது ஸ்லோகத்தோட கனெக்ட் ஆக போகுது. இப்போ இந்த 26 மற்றும் 27 என்ன அர்த்தம்னாக்கா பாருங்க, ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராணசமாஹிதா. அதாவது தன்னுடைய அண்ணா காட்டுக்கு போறான் அப்படிங்கிறத தாங்கிக் கொள்ள முடியாத லக்ஷ்மணன் தன்னுடைய அண்ணாவை பின்தொடர்ந்தான். தன்னுடைய அண்ணா தம்பிக்குள்ள உள்ள அந்த அன்பு அதை வெளிப்படுத்துது. அதனால என்ன பண்ணா? ராமனை தொடர்ந்து அவனுடன் தம்பி லக்ஷ்மணனும் பின்தொடர்ந்தான்னு பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக மேற்கொண்டு ராமஸ்ய தைதா பாரியா, அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்கா பிராணனுக்கு சமமானவள் அர்த்தம் இல்லையா? பிரியமானவள், ஹிதமானவள், எப்பவும் பிடிச்சதையே செய்பவள். ராமனுக்கு என்ன பிடிக்குமோ அதையே செய்பவள். ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராண சமாஹிதா. இதற்கு என்ன அர்த்தம்னாக்கா பிராணனுக்கு சமமானவள் அர்த்தம். உயிருக்கு உயிரானவள், பிரியமானவள், ஹிதமானவள், எப்பவும் பிடிச்சதையே செய்பவள் அப்படிங்கிறதாக அர்த்தம். அதை தொடர்ந்து என்ன இருக்கு? ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமாவது. ஜாதா உண்டானால், பிறந்தால் அர்த்தம். யாரு? சீதை என்கிறவள் யாருக்கு மகளாக பிறந்தாள்? ஜனகஸ்ய குலே ஜாதா. ஜனகஸ்ய குலே ஜாதா. கா ஜாதா? சீதா ஜாதா இல்லையா? அவ எப்படி இருப்பா?
அப்படிங்கிறதை வர்ணிக்கிறார். தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா. அது மாத்திரம் இல்ல, நாரீணாம் உத்தமா வது. ஜனகருக்கு மகளாக வளர்ந்தவள், ரொம்ப அழகாக இருந்தாள். தேவமாயா என்றால் விஷ்ணுனுடைய மோகினி அவதாரம் போல இருந்தாள் அவள். பெண்கள்ல யாராவது எப்படி இருந்தா அழகா இருந்தான்னா பெண்களையே நம்ம கம்பேர் பண்றது கிடையாது. என்ன பண்றானாக்கா, மகாவிஷ்ணுவால் எடுக்கப்பட்ட அவதாரம் மோகினி அவதாரம். அப்படி இருப்பார் பெருமாள் அந்த அவதாரத்துல. அந்த தேவமாயா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? விஷ்ணுனுடைய மோகினி அவதாரம் போல இருந்தால் அர்த்தம் இல்லையா? அப்பேற்பட்ட அழகு, அந்த மாதிரியான அழகு. அது மாத்திரமல்ல அப்படின்னாக்கா, நாரீணாம் உத்தமா, பெண்களுக்குள் ரொம்ப உத்தமி. நாரீணாம் உத்தமா வது, பெண்களுக்குள் இல்லையா, நாரீணாம் உத்தமா வது, அப்பேற்பட்டவள் பெண்களுக்குள் ரொம்ப உத்தமி. அவள் என்ன பண்றா? சீதையை பின்தொடர்ந்தா. எப்படி பின்தொடர்ந்தால் அப்படின்னாக்கா, இப்போ சந்திரனுடைய மனைவி ரோகிணி. இந்த சந்திரனையும் ரோகிணியும் பிரிக்கவே முடியாது. எப்படி சந்திரனோட ரோகிணி இணைந்தே இருப்பாளோ, பிரியாமல் இருப்பது போல இந்த சீதையானவள் ராமனை விட்டு பிரியவே மாட்டாள். அப்படி என்ன பண்ற? அவளும் பின்தொடர்ந்தாள் இல்லையா? அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்ல போற. ஜனகஸ்ய குலே ஜாதா. ஜாதானா யாரு? பிறந்தவள். எப்படி பிறந்தவள்? யாருக்கு பிறந்தவள் அப்படின்னாக்கா, ஜனகருக்கு மகளாக வளர்ந்தவள். ரொம்ப அழகாக இருந்தா, தேவமாயா போல இருந்தா இல்லையா? அப்பேற்பட்ட விஷ்ணுனுடைய மோகினி அவதாரம் எப்படி இருக்குமோ அதை போல இருந்தா. அப்படி அப்பேற்பட்ட அழகு, பெண்களுக்குள் ரொம்ப உத்தமி. அந்த மாதிரியான ஒரு ஒரு விசேஷணங்களுடன் கூடிய சீதா ஜாதா இல்லையா? அப்பேற்பட்ட சீதை என்ன பண்றா? சீதா பெணுகதாராமம் சசினம் ரோஹிணி யதா. சீதா அப்பி அனுகதா. ஏற்கனவே லக்ஷ்மணா அனுகதான்னு பார்த்தோம். இப்போ சீதையும் பின்தொடர்ந்தார் அந்த ராமனை. அது எதை போல இருக்குனாக்கா, சசினம் ரோஹிணி யதா. சசினா சந்திரஹா. அந்த சந்திரனையும் ரோஹிணியும் எப்படி பிரிக்க முடியாம ஒன்னா இருப்பாளோ, அந்த மாதிரி ராமனையும் சீதையும் பிரிக்க முடியாது. சசினம் ரோஹிணி யதா. சந்திரனையும் ரோஹிணியும் போல சீதை என்ன பண்ணார்? ராமனை பின்தொடர்ந்தால். அப்படிங்கிற வரைக்கும் இங்க நமக்கு இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தமாக காண்பிச்சு கொடுக்கிறார். சீதையனுடைய போஷன் என்ன? ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராண சமாஹிதா, ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா, சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணா உத்தமா வது, சீதா பெணுகதா ராமம் சசினம் ரோஹிணியதா. அடுத்த அடுத்த லைன் அடுத்த ஸ்லோகத்தோட சேர்ந்து அன்வயமா வரப்போறது. இந்த ஸ்லோகத்தை சீதையினுடைய விசேஷணங்களை மாத்திரம் சொல்லி, அப்பேற்பட்ட சீதை ராமனை பின்தொடர்ந்தால் அப்படிங்கிற வரைக்கும் இங்க நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்க. பதச்சேதா ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராணசமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயா இவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமா வது சீதா அப்பி அனுகதா ராமம் சசினம் ரோஹிணி யதா. இது பதச்சேதா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்லோகம் நம்பர் 26, 27 அண்ட் 28ல பாதி. என்ன ஸ்லோகம் 28, 26னாக்கா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பிராதரம் தைதோ பிராத்து சௌபிராத்திரம் அனுதரடையன அங்க லக்ஷ்மணனை பத்தி சொன்னா பின்தொடர்ந்தா. அத போல ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராண சமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணா உத்தமாவது சீதா பெணுகதாது ராமம் சசினம் ரோஹிணியதா. அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அதனுடைய பதச்சேதம் அப்படிங்கிறத பார்க்கும். இப்ப இதனுடைய ஆகாங்ஷா என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ. ஜாதா தோன்றினால் அர்த்தம். ஜாதானா உண்டாது, உட்பன்னா இத்தியர்த்தா. ஜாதா நாம உட்பன்னா. கா ஜாதா? சீதா ஜாதா. சீதா உட்பன்னா. சா கஸ்ய குலே ஜாதா? அவள் எந்த குலத்தில் தோன்றினாள்? சா ஜனகஸ்ய குலே ஜாதா. ஜனக மகாராஜாவோட குலத்தில் ஜாதா உட்பன்னா. சா கஸ்ய பாரியா? சா ராமஸ்ய பாரியா. பாரியான மனைவி.
சா பாரியா கஸ்ய பாரியா ராமஸ்ய பாரியா சா ராமஸ்ய கீதிருஷி பாரியா அப்படின்னாக்கா ராமனுக்கு எப்படிப்பட்டவள் அவள் அப்படின்னாக்கா தைதா நித்தியம் பிராண சமாஹிதா ச பாரியா. நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்பேற்பட்ட குணங்கள் நிரம்பிகள் பார்த்தோம். பிராணனுக்கு சமமானவள், பிரியமானவள், இதமானவள், எப்பவும் பிடிச்சதையே செய்யக்கூடியவள். சா கஸ்யதி கீதிருஷி எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறதுக்கு சா ராமஸ்ய தைதா நித்தியம் பிராணசமாஹிதா ச பாரியா. சீதா காய்வ நிர்மிதா, சீதா தேவமாயா இவ நிர்மிதா. அவருடைய அழகு எப்படி இருக்கும், தேவமாயா இவ இல்லையா. மகாவிஷ்ணுவனுடைய மோகினி அவதாரத்துல அந்த எம்பெருமான் எப்படி ஒரு அழகான பெண் உருவத்துல இருந்தாலோ அந்த பெண்ணை போல அழகு. சா சாரி சீதா காய்வ நிர்மிதா தேவமாயா இவ நிர்மிதா. சீதா கீதிருஷி வது, சீதா நாரீனாம் உத்தமா வது. பெண்களிலே சொன்னோம் இல்லையா, பெண்களிலே சிறந்த உத்தமி, அப்பேற்பட்ட வளவன். தாதிருஷி சீதா கம் அணுகதா, அப்பேற்பட்ட சீதை யாரை பின்தொடர்ந்தால், சீதா ராமம் அணுகதா, ராமனை பின்தொடர். சீதா ராமம் கம் இவ அணுகதா, சீதா ராமம் எதை போல அப்படின்னாக்கா, எப்படி சசினம் சந்திரனை ரோகிணி அணுகதா பின்தொடர்பாலோ பிரியாமல் இருப்பார்களோ அதை போல சீதா ராமம் ததா அணுகதா யதா அப்படின்னாக்கா ரோகிணி சசினம் ததா அணுகதா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆகாங்ஷா ரூபத்துல. இந்த மாதிரி கேட்டு நம்ம அதற்கு விட சொன்னாக்கா அர்த்தமானது நமக்கு சுலபமா புரியும். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்ன, அன்வயம் பிரதிபதார்த்தம். ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயா இவ நிர்மிதா ராமஸ்ய தைதா நித்தியம் பிராணசமாஹிதா பாரியா. அது மாத்திரமா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீனா முத்தமாவது சீதா அப்படி யதா சசினம் ரோகிணி ததா ராமம் அணுகதா அப்படிங்கிறது அன்வயா. அதே பதங்களை நம்ம என்ன பண்றோம், பதச்சேதம் பண்ண பதங்களே அன்வயமா சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கோர்வையா கிடைச்சது. அந்த பதங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன, ஜனகஸ்ய குலே நாம மிதிலா நிருபஸ்ய வம்சே இல்லையா. மிதிலா நிருபஹா கஹா ஜனக மகாராஜா. பாருங்கோ, எல்லா பேருக்குமே சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் அர்த்தம் இல்லாம இருக்கவே இருக்காது, பொருளோட தான் கூடி இருக்கும். ஜானகின்ற பேர் எப்படி வந்தது, ஜனகஸ்ய புத்ரி இல்லையா, ஜனக மகாராஜானுடைய மகள், அதனால ஜானகின்னு பேரு. அதே மாதிரி மைதிலின்னு பேர். மிதிலா அது எந்த தேசம் வாழ்து, மிதிலா நிருபஹா கஹா ஜனகா, அந்த மிதிலையில இருக்கிறதுனால அவளுக்கு மைதிலி அப்படிங்கிற பேர். ஸோ இந்த மாதிரி எல்லா பெயர்களுக்கும் காரணம் இருக்கும் கண்டிப்பா. ஜானகி இல்லையா, ஜனக மகாராஜாவுடைய மகள். அதே மாதிரி மிதிலா மைதிலி, மிதிலை தேசத்துல இருப்பவள், அதனால மைதிலி. இப்படியாக எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. ஜனகஸ்ய குலே நாம மிதிலா நிருபஸ்ய வம்சே ஜாதா, ஜாதா நாம உற்பன்னா பிறந்தாள், தோன்றினாள். தேவமாயா இவ எதை போல, எப்படி எம்பெருமான் மோகினி அவதாரத்துல இவ்வளவு அழகா இருந்தாலும் அதை போல மோகினி இவ அப்படிங்கிறது என்னது, பிரதிபதார்த்தமா பார்த்துட்டு இருக்கும். அந்த ஸ்லோகத்தில் உள்ள பதங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க அடுத்தது என்ன, அதை தொடர்ந்து நிர்மிதா. என்ன அர்த்தம், நிர்மிதா நாம கிருதா இத்தியர்த்தா செய்யப்பட்டது இல்லையா. ராமஸ்ய தைதா நாம ராமப்பிரியா, பிரியமானவள் ராமனுக்கு. நித்தியம் எப்போ, எப்பொழுதுமே, சர்வதா ஆல்வேஸ். பிராணசமா நம்ம பிராணதுல்யா பார்த்தோம் இல்லையா, பிராணனுக்கு சமமானவள் பார்த்தோம், பிராணதுல்யா. ஹிதா ஹிதகாரிணி எப்பவும் பிடிச்சதையே செய்பவள் இல்லையா, ரொம்ப ஹிதமா இருப்பா ராமனுக்கு. பாரியா அப்பேற்பட்ட பத்னி மனைவி. அது மாத்திரமா சர்வலக்ஷண சம்பன்னா, சர்வலக்ஷண சம்பன்னா நாம சர்வ சுப லட்சணம், அதாவது சொல்லுவா இல்லையா, இந்த சாமுந்திரிகா லட்சணம் எல்லாம் பொருந்திய சர்வலக்ஷண சம்பன்னா சர்வ சுப லட்சணோபேதா. நாரீனாம் ஸ்திரீனாம் பெண்களுக்குள் பெஸ்ட், அதாவது உத்தமா சிரேஷ்டா. வதூஹு ஸ்னுஷானத் இல்லையா, அதாவது மருமகள். சீதா அப்பி ஜானகி அப்பி ரோஹிணி, நாம ரோஹிணி யாரு, சந்திரனுடைய மனைவி.
இல்லையா? ஒய்ஃப் ஆஃப் தி மூன். சசினம் யதா சந்திரமிவ, லைக் தி மூன், சந்திரனை போல. எப்படி சந்திரனை ரோஹிணி பின்தொடர்ந்துட்டே இருப்பாளோ அத போல. ராமம் அனுகதா, இல்லையா? ராமனையே, ராமன் கூடவே இருப்பான், ராமனை பிரியவே மாட்டான். அப்பேற்பட்ட சீதை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம். இதனுடைய பிரதிபதார்த்தம் பாவார்த்தம் பாருங்க. ஜனககுலே உற்பன்னா மோகினீவ ஸ்திதா நாரீணாம் சிரேஷ்டா வதூஹு சர்வகுண சம்பன்னா ராமஸ்ய பிரியா பாரியா சீதாச்ச. சீதைக்கு இவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறா, விசேஷனம் கொடுக்குறா. எவ்வளோ எவ்வளோ விசேஷனம் பாருங்க. ஜனககுலே உற்பன்னா மோகினி வஸ்திதா நாரீணாம் சிரேஷ்டா வது சர்வ குண சம்பன்னா ராமஸ்ய பிரியா பாரியா. அப்பேற்பட்ட சீதாச்ச யதா ரோகிணி சந்திரம் ததா ராமம் அனுஜகாம. எப்படி சந்திரனை விட்டு, இல்லையா, ரோகிணி பிரிய மாட்டாளோ அத போல ராமனையே விட்டு பிரியாமல் பின்தொடர்ந்தால் அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமா நாம பார்த்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது அடுத்த ஸ்லோகம். என்ன அந்த ஸ்லோகம் அப்படிங்கிறதை பார்க்கலாம். பாருங்க, அந்த 28வது ஸ்லோகத்தினுடைய பாதி முதல் மீதி என்ன போச்சு? சீதா பெணுகதாராமம் சசினம் ரோஹிணி யதா பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து பௌரே அணுகதோ தூரம் பித்ரா தசரதேனச்ச சிருங்கிபேர புரே சூதம் கங்கா கூலே விசர்ஜயத் குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம். இப்போ அடுத்தது லக்ஷ்மணர் ராவண பின்தொடர்ந்தார், சீதையும் ராவண பின்தொடர்ந்தா. அடுத்து யார் இருக்கா? பௌரேர் அணுகதா தூரம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள். சீதை ராமனை பின்தொடர்ந்தால் பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து ராமர் புறப்பட்டார். லக்ஷ்மணர் கொஞ்சம் தூரம் போய் வேண்டாங்கிறார். தசரதர் கிட்ட போயிட்டு ராமர் அனுமதி கேட்கிறார். அப்ப தசரதர் சொல்றா வேண்டாம் அப்படிங்கிறார் இல்லையா? அதன் பிறகு என்ன ஆறுது அப்படின்னாக்கா, மக்களும் பின்தொடர ஆரம்பிச்சுட்டா, அவளும் நடக்க ஆரம்பிச்சுட்டா ராமன் கூட. ராமன் இல்லாத இடம் எனக்கு மட்டும் என்ன இருக்குன்னு லக்ஷ்மணன் புறப்பட்டாச்சு. அண்ணா இல்லாத இடத்துல அயோத்தியில் எனக்கு என்ன காரியம்னு புறப்பட்டுட்டான். சீதையும் புறப்பட்டாச்சு. ராமன் இல்லாத இடம் எனக்கு எப்படி அயோத்தி, இல்லையா? அதனால அவளும் புறப்பட்டாச்சு. மக்கள் பாருங்க, அவளும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டா. ராமனே இல்லை இங்க, நாம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு பௌரேர் அணுகதோ தூரம், கொஞ்சம் தூரத்துக்கு மக்களும் சேர்ந்து பின்தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டா. போறா இல்லையா? எது வரைக்கும் போறா? அந்த சரையூ நதிக்கரை வரை போறா இல்லையா? அங்க நாங்க என்ன பண்றாரு ராமர்? அங்கதான் இரவு நேரத்தை கழிக்கிறார். சரையூ நதி அப்படிங்கிற ஒரு நதிக்கரை இருக்கு. அந்த நதிக்கரையில இரவு இருந்து எல்லாரும் தூங்கட்டும். ஏன்னா ராமர் போயிட்டே இருக்கார், எல்லா மக்களும் பின்னாடி வரா. ராமருக்கு ஒரே இதுவாயிடுது, என்னடா இது எல்லாரும் நம்ம கூட வந்துட்டாக்கா அயோத்தியால யார் இருக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ற ராமர், நம்ம செத்த நாள் இங்கேயே இருப்போம், இரவு நேரம் தூங்க ஆரம்பிக்கலாம், எல்லாரும் தூங்கிடுவா, எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, அங்கேயே இருக்கார். எல்லாரும் தூங்கின பிறகு போலான்னு நினைக்கிறார். அது அந்த மாதிரி என்ன பண்ற, அதே மாதிரி போறார். அடுத்தது என்ன ஆறுது? சிருங்கிபேரபுரம். அடுத்தது சிருங்கிபேரபுரே சுதம் கங்கா கூலே விசர்ஜயது குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம். சிருங்கிபேரபுரம் போறார். அங்க ராமனுடைய உயிர் தோழன். அடுத்தது எப்படியோ மக்களை அங்க விட்டுட்டு ராத்திரி பொழுது ஆச்சு, எல்லாரும் தூங்குறா அப்படின்னு கிளம்பலாம், கிளம்பிடுறார் இல்லையா? நேரம் எங்க போறார்? சிருங்கிபேரம் போறார். சிருங்கிபேரபுரம் அப்படிங்கிற ஒரு இடம், அங்க போறார். அங்க ராமனுடைய உயிர் தோழனை சந்திக்கிறார். ராமனுடைய பிரியமானவன், உயிர் தோழன், தர்மாத்மா. இல்ல இந்த நிஷாதர்கள் இருக்கா, அதாவது வேடர்கள், அதே மாதிரி படகோட்டிகள், அவளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய, தலைவனாக இருக்கக்கூடிய குகன் அப்படிங்கிற தன்னுடைய உயிர் தோழனை சந்திக்கிறார். இந்த அந்த போர்ஷன் தான் இங்க வருது. முதல்ல சீதை, அதாவது லக்ஷ்மணன் பின்தொடர்ந்தார், சீதை பின்தொடர்ந்தா, மக்களும் பின்தொடர ஆரம்பிச்சா. எப்படியோ ஒரு வழியா மக்களெல்லாம் அங்க விட்டுட்டு ராத்திரி பொழுது அங்க இருந்துட்டு, அந்த ராத்திரியோட ராத்திரி அவளா தூங்கினது அப்புறம் கிளம்பிடுறார். நேரம் எங்க போறார் அப்படின்னாக்கா சிருங்கிபேரபுரம் போறார். அங்க தனக்கு மிகவும் பிரியமான, அதாவது நிஷாதர்களுக்கும் வேடர்களுக்கும் படகோட்டிகளுக்கும் ராஜாவாக தலைவனாக இருக்கக்கூடிய
தன்னுடைய நண்பன் குகங்கிற ஒரு கேரக்டர் கதாபாத்திரம் அவனை சந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கணும். சிங்கிபேரபுரம் போறார். அங்க ராமனுடைய உயிர் தோழனான தர்மாத்மாவா இருக்கக்கூடிய தன்னுடைய தோழனை சந்தித்து இல்லையா, அங்கிருந்து இந்த குகன் மூலமா படகுல போறார். இங்க கங்கையை கடக்கணும். இப்போ அந்த கங்கையை கடந்து போகணும். அப்படி அந்த கங்கையில போகும்போது சீதை நிறைய வேண்டிக்கிறா இல்லையா, நிறைய வேண்டா, நிறைய தெய்வங்களுக்கு ஆராதனை பண்றேன், திரும்பி வரும்பொழுது எல்லா தெய்வங்களுக்கும் நான் ஆராதனை பண்றேன் வேண்டிக்கிறா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்துல அவர் நிறைய வர்ணிக்கிறார். ஒரு ஒரு கட்டமா வர்ணிக்கிறார். இது சங்கேப ராமாயணம் அப்படின்னும் பொழுது ரொம்ப சுருக்கமா எளிமையா என்ன விஷயத்தை சொல்லணுமோ அந்த விஷயத்தை மாத்திரம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார். என்ன ஸ்லோகம் இது? சுங்கிபேரபுரே சூதம் கங்கா கூலே விசர்ஜயது குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம் பௌரைஹி அனுகதா தூரம் பித்ரா தசரதேன ச சிங்கிபேரபுரே சூதம் கங்கா கூலே விசர்ஜயது குகமாசாத்திய தர்மாத்மா குகம் ஆசாத்திய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியம் அப்படிங்கிறது பதச்சேதா அத்தவா பத விபாக. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறது தொடர்ந்து அப்படின்னாக்கா பாருங்க. ஆகாங்ஷா என்ன? அனுகதா இல்லையா, இப்போ ராமர் புறப்பட்டாச்சு. எங்க? அயோத்தியாவை விட்டு புறப்பட்டாச்சு. அனுகதா யாரு? கஹ அனுகதா? தர்மாத்மா ராமஹ அனுகதா. தர்மாத்மா கைஹி அனுகதா, தர்மாத்மா பௌரைஹி அனுகதா. அவரை தொடர்ந்து அந்த மக்களும் போனா. பித்ரா தசரதேனச்சு அனுகத், அந்த அப்பா சொல்ற வார்த்தைக்கு தானே அவர் கட்டுப்பட்டு ஆகணும் இல்லையா. அதனால என்ன பண்றார் அப்படின்னாக்கா அங்கிருந்து புறப்படுறார். தூரம் அனுகதா தர்மாத்மா புனः கேன அனுகதா தசரதேன அனுகதா பௌரைஹி பித்ரா தசரதேன ச அனுகதா. தர்மாத்மா கம் விசர்ஜயத் பௌரைஹி பித்ரா தசரதேன ச அனுகதா தர்மாத்மா சூதம் விசர்ஜயத் இல்லையா. பாருங்க என்ன ஆறுது. இல்லையா, சூதம் குத்திர விசர்ஜயதே சூதம் கங்கா கூலே விசர்ஜயத். தர்மாத்மா கம் ஆசாத்திய சூதம் விசர்ஜய தர்மாத்மா ராமஹ குகம் ஆசாத்திய சூதம் விசர்ஜயத். கீதృశம் குகம் ஆசாத்திய நிஷாதாதிபதிம் குகம் ஆசாத்திய. இப்போ ஒரு வழியா என்ன பண்றார் அப்படின்னாக்கா அந்த குகன் அவன் மூலமா படகுல கங்கையை கடக்கிறதுக்கு முயற்சி பண்றார். யாரு? ராவ. பௌரைஹி பித்ரா தசரதேன ச தூரம் அனுகதா தர்மாத்மா ராமஹ ஸ்ருங்கிபேரே நிஷாதாதிபதிம் பிரியம் குகம் ஆசாத்திய கங்கா கூலே சூதம் விசர்ஜயத் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் ஸ்பஷ்டமா புரியும்னா நமக்கு அதனுடைய பதார்த்தம் பார்த்தா புரியும். பௌரைஹி யாரு? அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். பித்ரா ஜனகேன அப்பாவினால், தசரதேன தசரதனாம்னா நிருபேன, தூரம் யாவது கொஞ்சம் தூரம் போறா, அனுகதா அனுசிருதா ஃபாலோ பண்ற இல்லையா, அவருடைய வார்த்தையை இவர் ஃபாலோ பண்றார். இவர் போறாரே அப்படின்ட்டு எல்லாருமே அவரை பின்தொடர்றார். தர்மாத்மா புண்ணியாத்மா ராமஹா சிங்கிபேரே நம்ம சிங்கிபேர நாமகே நகரே அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வழியா அந்த அயோத்தியை விட்டு அவருடைய அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்? வனவாசம் போறதுக்கு தயாராயிட்டார். அப்படி போகும்போது எங்க போறாரு? முதல்ல சிங்கிபேரபுரம் என்ன பெயரை உடைய நகரத்தை. அங்க யார் இருக்கா? நிஷாதாதிபதியும் நாம நிஷாத ராஜம். அவனுக்கு எப்போ ரொம்ப பிடித்தமானவர், ராமனுக்கு இஷ்டம். குகம் குகன் நாமகம் ஆசாத்திய நாம அடைந்து கங்கா கூலே அந்த ஜான்னவி தடே அந்த கங்கை தீரத்துல சூதம் சாரதிம். இப்ப அது வரைக்கும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னாக்கா ஒரு தேரோட்டி மூலமா போக முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னாக்கா அது வரைக்கும் யார் தேரை ஓட்டின்னு வரா அப்படின்னாக்கா சுமந்திரர் அப்படிங்கிற தேர் ஓட்டின்னு வரார். அதுக்கப்புறம் அந்த கங்கை நதியை கடக்கணும். அங்க யார் அந்த கங்கை நதியை கடக்கிறதுக்கு படகு ஓட்ட போறனாக்கா தன்னுடைய பிரியமான நண்பன் தோழன் அந்த நிஷாதாதிபதியும் பிரியம் யாரு? குகன். அவனை பிடிச்சுக்கிறார். அதனால என்ன பண்ற? தன்னுடைய சூத்தம்னா யாரு? சாரதி. இதுவரை தேர் ஓட்டி வந்த அந்த சுமந்திரரை என்ன பண்றார் அப்படின்னாக்கா அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுறார். விசர்ஜயத் பராவர்த்தயத்து அங்கேயே விட்டுட்டு குகன் அவன் கொண்டு வந்த அந்த படகின் மூலமாக அந்த கங்கையை கடக்கிறதுக்கு அந்த கங்கை கரை வரைக்கும் போறார் இந்த ரதத்துல.
அந்த ரதத்தை யார் ஓட்டி வந்தது இது வரைக்கும் ஏதாவது கால பரியந்தனாக்கா சுமந்திரர். அவர்கிட்ட சொல்லி இதற்கு மேல நான் வந்து குகன் அப்படிங்கிற உதவியோட நான் போறேன் அப்படிங்கிறத சொல்லி அங்கேயே அவனை அனுப்பிச்சு வச்சிடுறார். யாரு? சூதம் சாரதிம் விசர்ஜயத்து, அங்கேயே அனுப்பிச்சு வச்சிடுறார் இல்லையா? அதன் பிறகு என்ன ஆறுது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வரும். இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் மாத்திரம் பார்த்துடலாம். நிர்வாசனாத் பரம் வனம் கச்சந்தம் ராமம் தசரதா பௌராக தூரம் யாவது அன்வசரன். அப்பாவனுடைய வார்த்தைக்கு இணங்க ராமர் என்ன பண்றார்? அங்கிருந்து புறப்படுறார். அப்படி புறப்படும் போது கூடவே லக்ஷ்மணன் கிளம்புறான், சீதையும் கிளம்பியாச்சு, மக்களும் கிளம்புறா, அவளை வேண்டாங்கிறான். தசரதம் கொஞ்சம் தூரம் வரார், அவரையும் விட்டுட்டு அவன் புறப்பட ஆரம்பிச்சிட்டான். ராமஹா சிங்கிபேரபுரே பிரியம் தத்ரத்யம் நிருபம் குகம் பிராப்பிய ஸ்வசாரதிம் பராவர்த்தயது. அந்த கங்கை தீரம் வந்தவுடனே தன்னுடைய ரதத்தை வேண்டாம் இதுக்கு மேல, ஏன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இவர் எங்க போனாலும் இந்த பரதன் வந்துட்டே இருக்கான், அவரை வனவாசம் போக விடாம பின்தொடர்ந்துட்டே இருக்கான். அதனால இனிமே நம்ம வந்து இந்த சாரதி அப்படிங்கிற அந்த சுமந்திரரை வச்சுட்டே இருந்தா அவன் கண்டுபிடிச்சுட்டே இருப்பான். அதனால என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த சுமந்திரரை இங்கேயே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா விசர்ஜயத்து சென்டா பண்ணிடுறார். அதன் பிறகு தனது நண்பனான யாரு குகனை பிடிச்சிட்டு அந்த கங்கை தீரத்திலேருந்து கங்கையை கடக்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமானது அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படியாக நாம இன்றைய தினம் பார்த்த ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா ஸ்லோகம் நம்பர் 27, 28, 29. ஸ்லோகம் என்ன? ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாமுத்தமாவது சீதாப்யனுகதா ராமம் சசினம் ரோகிணி யதா பௌரைரனுகதோ தூரம் பித்ரா தசரதேன ச ஸ்ருங்கிபேரபுரே சூதம் கங்காகூலே விசர்ஜயத் குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியம். அப்படிங்கிறது இன்றைய தினம் நம்ம பார்த்த ஸ்லோகங்கள். அடுத்த ஸ்லோகங்களோட அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். தாசன் தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. தாசன் அடியே. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. தாசன்